வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். அதாவதுங்க, உங்கள் லக்கணம் மீன லக்கணமாக இருக்குது. மீன லக்கணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மீன லக்கணம் அப்படி வந்தாலும் சரி, நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்தீங்கன்னாலும் சரி. அதாவது வியாழக்கிழமைங்கிறது வந்து குரு, அதாவது மீன மீன லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் மீன லக்கணமாக இருந்தால் வியாழக்கிழமை நீங்கள் பிறந்திருந்தா குரு பகவானை வழிபடுவீங்க. 9 நவக்கிரகத்திற்குள்ள குரு பகவானை தட்சிணாமூர்த்திக்கு ஃபஸ்ட்டு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுட்டு, குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம், ஒரு சுண்டக்கடலை மாலை, நெய்த்தியும் போட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பீங்க. இது வந்துங்க, நீங்கள் லக்னாதிபதி குருவாக இருக்கிறீங்க, மீன லக்கணம் லக்னாதிபதி குருவாக இருக்கிறீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த குருவை வழிபாடு வச்சுட்டு வாங்க. குருவுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி, சிவன் 63 நாயமார்களுக்கும் தீட்சம் கொடுத்தவர். அப்போ அவர் தான் வந்து தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனுக்கு அவதாரம் சொல்லுவாங்க. குரு பகவான்கிறது அவர் தேவகுருன்னா அசுரருக்கெல்லாம் குரு அப்படின்னா சுக்கிரன். அப்போ நம்ம குருங்கிறது வந்து தேவகுரு. அப்போ அந்த தேவகுருங்கிறவர் 9 நவக்கிரகத்தில் வடக்கு பார்த்த திசையில் உட்காந்துருப்பார், மஞ்சள் வஸ்திரம் கட்டியிருப்பார். நீங்கள் வியாழக்கிழமை பிறந்திருந்தா, மீன லக்கணத்தில் பிறந்திருந்தா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா அங்கே தான் இருப்பார் அவர். அப்போ நீங்கள் போகும்போதே ஒரு மஞ்சள் வஸ்திரம், சுண்டக்கடலை மாலை, நெய்த்தியம் போட்டு போய் அந்த வழிபாடு வச்சுங்க. 2வது தட்சிணாமூர்த்தி சிவனை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்ப்பீங்க. வியாழக்கிழமை அப்போ குருமார்கள், இப்போ 18 சித்தர்மார் இருக்காங்க. 18 சித்தர்மார்களையும் நீங்கள் ஏதோ ஒரு சித்தரை நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு சித்தர்னா நீங்கள் உங்கள் ராசிக்கு ஒரு சித்தர் இருப்பாங்க, லக்கணத்துக்கு ஒரு சித்தர் இருப்பாங்க. பொதுவாக வந்து எப்படின்னா, இப்போ நம்ம கரூர் பசீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம், அலங்காரவள்ளி சௌந்தர நாயகி இருக்கிறாங்க, அங்கே கரூராக இருக்கார்ல. அப்போ அதுக்காக நம்ம நட்சத்திரத்துக்குப்படி வேறு சித்தர் அவரை நம்ம வழிபடாமல் வர்றோமா? இல்லை வழிபடுறோம்ல, நீ வழிபட வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நெரூரில் பார்த்திங்கன்னா சதாசிவ அந்த நீங்கள் அவரையும் படிக்கலாம். அங்கே காசி விஸ்வநாதன், விசாலாட்சி தாயார் இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்கள் வழிபட வச்சுட்டு வரலாம். ஒரு சன்னதிக்கு போனால் என் நட்சத்திரத்துக்கு இந்த தெய்வம் தான் சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டாம். அது நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் வழிபட வச்சுட்டு வாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது குறைகள் பிரச்சனை இருந்தாலும் அந்த இது மாறிக்கும், கண்டிப்பாக மாறும். அப்போ மீன லக்கணம் லக்கணாதிபதி குருவாக இருக்கிறாங்க. நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் வஸ்திரம், சுண்டக்கடலை மாலை, நெய்த்தியம் போட்டுவீங்கன்னா உங்களுக்கு பணம் வருத்து வருங்க, மன அமைதி காக்குங்க, மனசு நிம்மதியாக இருக்குங்க. அதே நேரத்துக்கு வந்து மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது கடகமாக வரும். மீன லக்கணத்துக்கு, மீன ராசிக்கு 5ஆம் இடம் கடகமாக வரும். சந்திரன் வந்து பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றாரு, 5 குடையவனாக வர்றாரு. அப்போ அதாவது மஞ்சள் கலந்த, மஞ்சள் ஒயிட் கலந்த நீங்கள் ட்ரெஸ்ஸு எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். 9 குடை வந்து செவ்வாயாக வர்றாரு அப்போ மீன லக்கணத்துக்கு 2 குடையும் செவ்வாய், அதே 9 குடையவனும் செவ்வாய் வருவார். அப்போ செவ்வாய்னா உங்கள் கலர் மஞ்சள், ஒயிட், ரெட்டு, இதை நீங்கள் கலந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எப்படியாவது ஒரு 2 தெய்வமாவது உங்கள் கூடவே இருக்கும். எப்படி? உங்கள் காதால கருமணி உங்கள் கன்னி தெய்வம் இருக்கும், உங்கள் பாட்டனோட பிறந்து இறந்த கன்னி தெய்வம் இருக்கும், உங்கள் குலதெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும். நீங்கள் கலர் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போகும்போது தெய்வங்களும் உங்கள் ராசிப்படி லக்கணப்படி அந்த தெய்வங்களும் உங்களுக்கு துணை இருக்கும். நீங்கள் எதுலேயுமே நீங்கள் ஜெயிக்கலாம். நான் சொல்கிறது எல்லாம் புரிஞ்சுங்க. உங்கள் குலதெய்வம் துணை இருக்கும், உங்கள் காதால கருமணி வச்சு கும்புற கன்னி தெய்வம் இருக்கும். நான் மீன லக்கணம்னா இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்போ மீன லக்கணத்தில், மீன ராசியில் பிறந்தவங்களும் 5 குடையன் சந்திரன், மீன லக்கணாதிபதி குரு, மஞ்சள் நிறம். அப்போ அதே நேரத்துக்கு கடக லக்கணம், கடகராசி சந்திரன் ஒயிட், அதே 9 குடை செவ்வாய் ரெட்டு. இந்த 3 கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கைக்குட்டையை யூஸ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.